சார் இந்த இடம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சார். ஈஸ்ட் ஃபேஸ்ட்டை கூட வீடு கட்டலாம் சார். போர் போட்டால் சும்மா 40 அடியில் தண்ணி வரும். தண்ணி கூட தேன் மாதிரி இருக்கும் சார். இங்கேருந்து பாருங்க, 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மார்க்கெட்டு. இப்படி போனீங்கன்னா ஸ்கூல் அண்ட் மாலு. இப்படிக்கா போனீங்கன்னா 2 கிலோமீட்டரில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு. இப்படி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு. சூப்பராக இருக்கும் சார், எல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறீங்க? என்ன சார், நான் மூச்சு கட்டி முக்கா பத்து டீட்டெயில் சொன்னால் சிம்பிளாக ஒத்துட்டு பித்திக்கிட்டியா? சரி விடுங்க, வாங்க காரில் போகும்போது காட்டுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க பண்ணித்தரேன். சார் என்ன சார், காலையிலேருந்து 4 மணி நேரம் சுற்றி சுற்றி எல்லாம் காமிச்சுக்கிறேன். நீ பாட்டுக்கு யோசிச்சுக்கிறியா சார்? பார்த்து சொல்லு சார். எல்லாம் ஓகே. வாஸ்துப்படி எனக்கு இது செட் ஆகாத மாதிரியே தெரியுது. வாஸ்து பாப்பியா நீ? அப்போ ஒன்று பண்ணு, அங்கே ஒரு சூப்பரான இடங்குது. அவர் ஃபர்ஸ்ட் விற்கிறனாரு, அப்புறம் ஓனர் விற்கலன்றாரு. இப்போ போய் பார்க்கலாம். அவரு நல்ல நேரம் அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பேசி முடிச்சிடலாம். சூப்பரான இடம், நீ பார்க்குற மாதிரி வாஸ்து இருக்கு சார். ஓகே வாங்க போகலாம். இந்த இடம் தான் சார். ஈஸ்ட் ஃபேஸிங்கு, வாஸ்து கரெக்டாக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்க உள்ள போய் பேசலாம், வாங்க. ஏய் பாடி பயமுறுத்தாத. நீங்களா? வாங்க சார். வணக்கம் சார், இவர் பேர் மகேஷ், சிவில் இன்ஜினியர். வளர்ந்து வர பணக்காரு, சொந்தமா வீடு கட்ட இடம் தேடிட்டு இருக்காரு. அதுதான் இங்க கூட்டு வந்தேன். இட் சீம்ஸ் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் சார். நான் பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, என் ஒய்ஃபோட பையனோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இன்னொன்று சொல்லக்கூடாது சார். முதல்ல கொடுக்கதா இருந்தோம், ஆனால் இப்போ அந்த ஐடியாவே இல்லை சார். கொடுக்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம் சார். சாரி சார். சார், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாஸ்துப்படி கரெக்டாகவே இருக்கு. நீங்கள் என்ன விலை சொன்னாலும் அதை விட ஜாஸ்தியாகவே தரேன். ஐயோ சார், பணத்துக்காகலாம் இல்ல. இது எங்க பூர்வீக சொத்து. ஒரு தடவை மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு, விற்கலாம்னு இருந்தோம். அது வேற ரூட்ல கிளியர் ஆயிடுச்சு சார். அதனால தான் சொல்கிறோம், விற்கிறதுக்கு மனசு இல்லை, விற்க வேண்டிய அவசியமே இல்லை சார். கொடுக்கறதுக்கு ஐடியாவும் இல்லை. தப்பா நினைக்காதீங்க சார். சார், நீங்கள் எதிர்பார்க்கறத விட 5 லட்ச ரூபா ஜாஸ்தியாக தரேன் சார். சார் இல்லை சார், சாரி சார். ஓகே சார், எப்பயாவது விற்கிற ஐடியா வந்துச்சுன்னா எனக்கே நீங்கள் இந்த இடத்த கொடுக்கணும், நானே வாங்கிக்கிறேன். சார், அப்படி ஒரு சூழ்நிலை வரவே வராது சார். போயிட்டாங்க, போங்க உள்ள போமா. சார், உனக்கு இந்த இடம் வேணாம், அவள் தானே? ஆமாம். விடு சார், நான் பார்த்துக்கிறேன். அவர் 3 லட்சம் மாதிரி கதவை சாத்திட்டு போறாரு, நான் பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்குவேன் சார்? என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான், இந்த மாதிரி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் டீல் பண்ணுறதுல அவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓனர்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன்னு சொன்னல, அதை அவங்ககிட்ட வெட்டு. அவன் என்ன பண்ணுவான், கேட்க வெட்டுற மாதிரி 2 துண்டா வெட்டி, வெட்டு 1 தொண்ணு 2 இருந்தாலும் கையெழுத்து வாங்கி டாக்குமெண்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவான். ஓகேவா? நிஜமா முடியுமா? சத்தியமாக முடியும் சார், என்ன நம்பு சார். இந்த வீடு உனக்கு தான் சார், நான் முடிச்சு தரேன் சார். போதுமா? ஓகே சார். அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு சார். சுண்டு விரல்லையே சுற்றி எடுத்துடலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சார். அந்த ஓனரை படிய வைக்கிறது ஏன் பொறுப்பு. அவரே மனசார வாழ்த்தி உங்ககிட்ட பத்திரத்தை கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன். எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேன் சார். பணத்தையும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வை, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் தப்பான வழியில் இல்லையே சார்? கை சுத்தம் சார். டெக்னிக்காக நோகாமல் ஊசி போடுறதா என் பழக்கம். இதில் 50,000 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோ.
மீதி அப்புறமா தரேன். இனிமே பாண்டி பேச மாட்டா, பத்திரம் தான் பேசும். நம்பிக்கையா போய் வா சார், நல்லதே நடக்கும். சீக்கிரமே அங்கனே வீடு கட்டி குடி போலாம் சார். ம் சரி ம். வரேன். சரி. பாண்டி சொன்னபடி கரெக்டாக செஞ்ச மொதல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து தந்தான். கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொன்னான். நானும் அவன் சொன்னதை அப்படியே நம்பினேன். ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு பெரிய உண்மையே தெரிஞ்சுது. அவன் இவ்வளோ பெரிய மோசத்தையும் பாவத்தையும் பண்ணி இந்த வீட்டை வாங்கி தந்திருக்கான்னு. நம்மள மோசம் பண்ணிட்டானா? இல்லை, அந்த ஓனரை. என்ன பண்ணா?